தெரிந்து பாரு குஞ்சு தெரிந்து பாருங்க ஒண்ணு வந்து நெருங்கிருக்கும் தெய்வ சபையில நான் யாருகிட்டயே பேசுறேன். ஓ யாருகிட்ட பேசுறதா? மத்தளகரகர அப்படி வேற கொலலகர மாரியப்பகராம் பாரு அவங்ககிட்ட பேசு. ஏண்டா ஐயா வாழ கட்டவளா சொல்ல கட்டவளா ஐயா மூடி ஒரு காதலி மூடி நான் இருக்கிறமா என்ன சொல்லியா நான் சொல்ல மத்தாளகாரங்க கட்டுவோம் கொலலகாரங்க போகிறேன் பேசுறதுக்கு தான் ஆளு கேட்டேன். அப்படியா? அதனால வேற பக்கம் ஜாயின் பண்ணி விட்டேன். சரி பேசிக்கொண்டிருந்தா நீங்க யாருங்களாகுது? சரி நாட்டுக்கு நாடு நாடு பேரு புகழ் பெற்ற எதுக்கு என்ன தாய்நாடு அழகு திரு பொன்னாடு பொன்னாடு. ஆமா ஐயே மகளாவதி பொன்னுலகத்தை கூடினா என்ன சபை? ராஜ சபை. இந்த ரெண்டு பூலகத்தை கூடினா ஒரு தெய்வீக சபை. தெய்வீக சபையில ஆனா இந்த அப்பமார்கள் எல்லாம் தாய்மார்களும் பெரியவர்கள் பெரியவர்கள் ஞாபகத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா அதனால கருப்பு நாய்க்கும் பேட்டி என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தமிழ்நாடு. தாய்நாடுன்னா நம்மள ஆதரவு கொடுக்கிறது இன்னைக்கு அவங்க தான் ஆதரவு கொடுக்கறதுனால அதனால தாய்நாடு தாய் போல் பார்த்திருப்பாங்க. ஒரு தப்பா தவறா செய்தாலும் இவங்க தான் நமக்கு ஆதரவு கொடுவாங்க. சரி சரி வரமாட்டாங்க. அதனால கருப்பு நாய்க்கு பேட்டி என்றால் இந்த எதிராளி ஆதரவு வைத்துக் கொடுக்கிறார்கள். வாங்க மூட்டுக்கு அட்வான்ஸ் வாங்க. யாரு? நான் தான் வாங்குறேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியாதான் இப்படி அட்வான்ஸ் வாங்க தெரியும். கேட்டு போட்டுக்கிறேன். வரவங்க எல்லாம் என்னையத்தான் கெடுத்து தெரிஞ்சுக்கணும். அது முன்னாடி வந்தவன் யாரு? அட்வான்ஸ் வாங்கும் போது மாதிரி 2 மாதம் கூட ஆகி போயிடும். அதை மறந்து போயிருக்கீங்க. மறந்து போயிருந்தேன். முன்னாடி வந்தவன் யாரு? இன்னும் நடக்கக்கூடிய நாடகம் திருதண்ட பக்த நாடகம். கல்பனாட்சி மெட்டியிலே திருதண்ட பக்த நாடகம் என்றால் கண்ணகுடியாட்சி ஆராய்ச்சி மனை ஆயிரத்தி ஒரு பக்தருக்கு அமைந்து படுத்து இன்னைக்கு திருதண்ட பக்தர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா பக்தி நாடகம். பக்தியான நாடகம். அதே பக்தியான நாடகத்தில் திருதண்ட பக்த நாடகத்தில் அதே நமக்கு செல்வண்ணை என்ன எடுக்கிறார் பாரு. என்ன போட்டோ எடுத்து அனுப்புறது டெல்லிக்கு பாசாப்பட போட்டு நம்ம செல்வண்ணை எங்க போனாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து பாசாப்பட போட்டு வாட்ஸ்அப்ல போட்டா யூடியூப் கேட்டா அவரு எங்கன்னாலும் வருவார்கள். செல்வண்ண வாட்ஸ்அப்ல தானே எடுக்கிறாரு. ஆமா சேலையெல்லாம் கழட்டி போட்டு அம்மானத்தாட்டி எடுக்கிற படம் தான் நிறைய ஓடுது. இங்கிலீஷ் படமா? ஆமா அந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டா. அதனால செல்வண்ணனுக்கு நன்றி வணக்கம் வணக்கம். அதனால தெரிஞ்சா பத்தா கதையிலே யார் என்னோட பேர் என்ன தெரியும். ஒரு காது ஏற்காது, ஒரு காது இங்கிலீஷ் காது, ஒரு காது சீவு காது. 3 காது. ஓ 3 காது மாதிரி அதுல நொடியில முன்னாடி மத்தாளகார சத்தம். சரி முன்னாடி மக்கள் சத்தம், பின்னாடி மத்தாளகார சத்தம்.
அதெல்லாம் காது கேட்கல. சத்தமா இருக்குது. ஆமா, காது கேட்கல. காது கேட்கல. பேருதான் உமைய பார்வதி. சரி, அப்படி உமா பார்வதின்னு சொல்றது. ஆமா. அம்மா, உன்னுடைய ஒரு மானிட அங்கத்துல பிறந்தையா, ஒரு தாயின் வயசுல பிறந்தியா, பிறப்பினுடைய ரகசியம் என்ன சொல்லு? நான் சோறு தரல. அப்படி கேக்குறாள் தான் சோறு தந்தவங்க. கூறி கேட்டு சாப்பிட்டோமா? கூறி கேட்டு எப்படி சாப்பாடு தெரியுமாங்க? எப்படி சாப்பாடு? நல்லா பொரியோட நல்ல காய் வகை அழகான சாப்பாடு. எப்படி நீங்க எல்லாம் முன்ன வந்தவங்க சாப்பிட்டீங்க, நான் பின்னாடி வந்தா ஒண்ணுமே இல்ல. கொட்டதாரியா மானகட்ட மூடி நீங்க கொட்டை சேத்துல சாப்பிட்டீங்க. ஆமா, நான் புளி சேர்த்து சாப்பிட்டேன். சரி, அது நல்லா தகவ பச்சைங்க. கொட்டதாரி சாப்பிட்டா பச்சை அதனால சரி, பார்வதி என்ன சொல்றீங்க? பார்வதி என்றால் அம்மா எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்தேன் அப்படி என்று கேட்கிறேன். ஆமா, அடியே திரிதா துமாரின் 4 உகம். 4 யுகம். 4 உகத்துல முதல் யார் பிறந்தார்? யார் பிறந்தார்? விநாயக பெருமன் பிறந்தார். விநாயகர். அப்பே ஓய்வு சட்டத்திலே நான் கரண்டி பார்த்தேன். விநாயக பெருமாள் அம்மா என்று வந்தார். ஓ, அம்மா என்று ஓடுறதா விநாயகர்? ஆமா. சரி, அதுக்கு பிறகு நமக்கு அம்மா என்று கூப்பிடுவதற்கு உன் பேர் என்னன்னு மிந்தி பிறந்தவன் விநாயக பெருமாள். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு என்னடி வேணும்? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை வேண்டும். அதனால திரிதா துபாரி கல்யாணம் 2 வருஷம் முடிஞ்சதா? முதல்ல விநாயகர், இரண்டாவது நான் பிறந்தேன். நீ பிறந்து மூன்றாவது வருஷத்தில் யாரு கணவன் வேண்டும் என்று ஏகமாக செஞ்சு கணவன் வேண்டும் ஏகபிரபதி செய்தேன். அதனால அப்ப யாரு பிறந்தார்? யாரு பிறந்தார்? கணவன் பிறந்தவர். கணவன் பிறகு யாரு பிறந்தது? மாயவன் தங்கா என்று வந்தான். ஓ, மாயவன். ஆமா. அதுக்கு பிறகு 3 உலகத்திலே மாயவன் பிறந்தான். 4வது உலகத்தில் என்ன செய்தேன்? 3 உலகத்திலே ஆனவன் வேணும் என்று ஒரு கனவை அழும் என்று நான் ஏகத்தை செஞ்சேன். அடுத்தது 4வது உலகத்தில் யாரு பிறந்தார் சொல்லி 4வது உலகத்தில் கலியுகத்தில் யாரு பிறந்தார்? படியளக்கும் ஈசனே பரப்பச்சேன். சிவபெருமான். இறந்து வந்ததுமே அம்மா எதுக்காக என்ன பரிபட்சத்தை கேட்டான்? சரி, சிவபெருமான். அப்பா துரிதா துபாரி கல்யாணம் பண்ணி 4 உலகத்திலே 4 பேர் பிறப்பிருக்கிறோம். எனக்கு கணவன் வேணும் என்று உன்னை நான் பிறப்பித்து வைத்தேன் என்று கேட்டேன். அப்ப அந்த சிவபெருமாள் என்ன செய்தார்? பையனுக்கு மீசல் என்ன செய்தார்கள்? அம்மா, உன்னை நான் திருமணம் முடிக்க முடியாது. என்ன காரணம்? உனக்கு முக்கண்ணு வடித்திருக்கிறார். நெற்றி கண்ணிலே என்னை எரிச்சு விடுவான். ரூபம் அங்கோடி கோபம் வரும். உன்னை கோபத்துக்கு நான் கணவன் ஆக முடியாது என்று விட்டார். அப்ப என்ன செய்தேன்? சாமி, இருந்தாலும் ஒரு பெண்ணன் இருந்தா கணவன் வேணும் என்று சொல்லி அப்ப என் அண்ணன் என்ன செய்தான்? தங்கா தந்தர மார்க்கமாக அந்த முக்கண்ண நெற்றி கண்ணை கொடுக்கிறேன், எனக்கு திருமணம் என்று அண்ணன் மாயவன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. ஓ, வண்ணன். ஆமா. அதுக்கு பிறகு சரி சாமி, நான் கோபக்காரிதான், முக்கண்ணை எரிச்சு விடுவாங்க. இந்த நெற்றி கண்ணை பிடிச்சிட்டா எனக்கு திருமணம் மொழி என்று சொன்னேன். யார்? என் கணவனை. சரி, பாரு பொம்பளைங்க நெற்றி போட்டு வைப்பாங்க. ஓ, நெத்தியில. அதுதான் முக்கன் படிப்பேன். எனக்கு முக்கண்ணு. அவளை ஒரு பெண்ணு என் கணவனுக்கு பிடித்து விட்டு கணவனாக ஏற்று என்னை திருமணம் என்ன முடித்தார்கள்? சிவாலிங்கத்தை வைத்து இருவர்களும் நாங்கள் திருமணம் முடித்தோம். அதனால சிவபெருமானை திருமணம் முடித்து இல்லற சுகத்தில் ஈடுபட்டு ஏதாவது குழந்தை குட்டி இருக்குதா? அதுவே அழகான ஒரு குழந்தை இருக்குது. அழகான குழந்தையா? யாரு? முருக பெருமாள். பள்ளியில போய் உட்காந்து கோமணம் கட்டிட்டாவனா? ஆமா, சின்ன பையன். அரியா சின்ன சிறுதிலேயே ஓடி போயிட்டாங்க. என்ன காரணத்துக்கு ஓடினா? அதே 4 நாளதான் என் குடும்பமே கந்தராகி போச்சு. வந்தாங்க 3/4 பேர் எந்திரிச்சே போயிடுறாங்க, இல்ல படுத்து தூங்குறாங்க. ஏன் 4 நாள போறார்கள்? ஒரு மாங்கனியை கொண்டு வந்து 20 இருந்து பிடித்து சாப்பிடுவோம். சரி, ஒத்துக்கலாம். அதனால அவர் என்ன செய்தான்? சிவபெருமானிடத்திலும் விநாயகனிடத்தில் என்ன செய்தான்? ஆறுதல் தங்கமார்க்கமாக யார் உலகத்தை ஒரு நொடியில் சுற்றி வருகிறாரோ வெள்ளிக்கிறியோ அவருக்கு
அந்த மாங்கனி என்று சொன்னான். யாரு? நாரதன். நாரதன். ஆ, அப்ப என்ன செய்தான்? ஆ, முருக பெருமாள் ஆ. என்ன செய்தான்? ஆ. நல்ல விட்டு உடல். ஆ. விநாயக பெருமாள் என்ன செய்தான்? தப்பு என்று அறிமுகம். தொப்ப யானை முகம். ஆ, அதனால ஆ, அவனை நான் மயிலாக ஏறிக்கொண்டு ஆ. நான் வெள்ளியிலே வாமரை மூணு சுற்றி இடமரை மூணு சுற்றி வந்து அந்த மாங்கனியை நானே தான் பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னான். ஆ. யார்? யாரு? முருக பெருமாள். முருகன். அதுக்கு பிறகு ஆ, அங்க போன பிறகு நானும் என்ன செய்தான்? ஆ. விநாயகனுக்கு ஆ, உலகத்தையே ஒரு நொடியை சுற்றி வந்தாலும் ஒருத்தான் ஆ, உன் தாய் தந்தையை வைத்து ஆ. நீங்க வளமர மூணு சுற்றி வந்து ஆ. அந்த மாங்கனியை நீயே பெற்றுக் கொள்வது சொல்லி நாரதன் தனக்கு தெரிவித்தான். சரி. எப்படி ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிற தாத்தாயா? ஆ, ஆ, அதனால ஆ. அவர் வர விநாயகர் பெருமாள் வருவது தாய் தந்தை வைத்தார்கள். ஆ, மாங்கனி அவனே பெற்றுக் கொண்டான். ஆ, அதனால முருக பெருமாள் வந்தான். ஆ, ஏன் வந்து கேட்க ஆ. உலகத்தை சுத்தமாக கொண்டிருக்கிறான். ஆ. தாய் தந்தையை சுற்றி ஆ. விநாயகன் வாங்கி விட்டானுங்க. ஆ. அன்னைக்கு போனாதான் என் மகன் செத்த. மகன் கோயிலுக்கு அங்க போயிட்டான். அன்னைக்கு போனதான் குடும்பம் ரெண்டாய் போய் இந்த நாரதனால இன்னும் ஊரு வந்து சேரல. ஊரு வந்து சேரவே இல்லை. சரி, நாளைக்கு வர சொல்லிட்டு போன் போட்டு முருகனை. எத்தனை பேர் அப்படி போய் வர. அதனால சரி. முருக பெருமாள் ஆ, என் மகன் சின்ன மகன் சரி. விநாயகன் முதல் பிள்ளை, முதல் பிள்ளை அழகான பிள்ளை, ஆண் குழந்தை முருகப்பெருமா. முருக பெருமாள். சரிம்மா. அப்படி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து இல்லற தூக்கில பெற்று ஐயே, இவர்கள் பெற்ற நாமும் கணவனும் கணவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். சந்தோஷமா இருக்கிறீங்க. எதுவும் குரோனா கிரோனா வரல? நல்ல பொண்ணு. அதனால ஆ. தேடி தேடி வந்தது என்ன நீ பண்ணியா? உங்க கணவர், ஆமா, உங்க கணவர் படியலுக்கு போறாராம். என் தேவி உமா பார்வதியே சீக்கிரம் அழைத்து கொண்டு வர சொன்னார். அப்படியா? அதைத்தான் நான் எப்போட மூச்சு எடுத்து வந்துக்கிறேன். உன் கணவரை பார்க்கலாமா? பார்க்கலாம்.